உமக்கொப்பானவரே, உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? ஐயா, 5 காசுக்கு குறைவில்லாத குடும்பமா? ஐயா, சாப்பாட்டுக்கு குறைவில்லாத குடும்பமா? வீட்டுக்கு குறைவில்லாத குடும்பமா? ஆடைக்கு குறைவில்லாத குடும்பமா? இந்த உலகத்தில் கர்த்தருடைய செல்வ சீமானாக வைக்க போகிறார் கர்த்தர். ஆகையினால தான் உன்னை பார்த்து சொன்னார், நீ எல்லாரை பார்க்கலும் விசேஷித்தவனாய் இருக்கிறார். என் ரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட என் பிள்ளையே, நீ எல்லாரை பார்க்கலும் விசேஷித்தவன். ஏன் தெரியுமா? என் ரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட என் பிள்ளை நீ, என் துக்கத்தில் பெற்றெடுக்கப்பட்ட யாபேஸ் நீ. ஓ ஹalleluya! உன்னை நான் இந்த தேசத்தில் உன் பேரை பெருமைப்படுத்தி உன் சரித்திரத்தை இந்த பூமியில் எல்லாரும் திரும்பி பார்க்கக்கூடிய அளவில் மாற்ற போகிறேன். நீ உன்னை சிறுமையா எண்ணாதே, சிறுமையா எண்ணாதே. ஆண்டவரே, எனக்கு திறமை இல்லையே, தாளந்து இல்லையே, கிருபை இல்லையே, பணம் இல்லையே, சொத்து இல்லையே, புத்தி இல்லையே, அறிவில்லையே, எதற்காக நான் பிறந்தேன் என்று வேதனையின் கேள்வி கேட்கிறாயோ? கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஒரு யாபேஸ். உன் பெயரிலே ஒரு பட்டணம், உன் பெயரிலே ஒரு சபை சரித்திரம், உன் பெயரிலே ஒரு பெரிய எழுப்புதல். கர்த்தராகிய தேவன் உன் பெயரை பெருமைப்படுத்தி மங்கி போன உன் பெயரை, அணைந்து போன உன் பெயரை, செயலிழந்து போன உன் நாமத்தை கர்த்தர் இந்த பூமியில பிரஸ்தாபப்படுத்த போகிறார். கர்த்தருடைய கை, கர்த்தருடைய கரமதை செய்ய போகிறது. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஓ ஹalleluya! தேவனுடைய கரமதை செய்ய போகிறது, கர்த்தருடைய கரமதை செய்ய போகிறது. கர்த்தருடைய உயர்த்த போகிறார் உன் பெயரை தேவன் பெருமைப்படுத்தி. ஓ ஹalleluya! எல்லாருடைய காதுகளும் கேட்க, எல்லாருடைய காதுகளும் கேட்க, கர்த்தர் உன் பெயரை தேசத்திலே கனம் பண்ண போகிறார், உயர்த்தி மேன்மைப்படுத்த போகிறார். ஓ ராபா காராபா சந்தராபா. ராஜாவினாலே கனம் பண்ணப்படுகிற மனுஷன் நீதான் என்று சொல்லப்படுகிற சமயம் வந்திருக்கிறது. விசுவாசிக்கிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள். ஹalleluya! உமக்கொப்பானவர் யார்?